வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி யார் அப்படிங்கிற ரேஸ்ல தமிழக வெற்றி கழகம் முந்தி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் முந்தி நிற்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு, தளபதியினுடைய பரந்தூர் பயணம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தளபதியால என்ன முடியும், தமிழக வெற்றி கழகத்தால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி ஏகத்தாளமா பார்த்து சிரிச்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தளபதி அவர்கள் தரமான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 910 நாட்களாக பரந்தூர்ல அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக, பசுமை விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரக்கூடிய பரந்தூர் மக்களை இன்றைக்கு தளபதி அவர்கள் நேரில் சந்தித்து ஒரு மிகவும் எழுச்சியான ஒரு எழுச்சி உரையை அந்த மக்கள் மத்தியில அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர் அப்படி என்ன பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ மூலமாக நம்ம முழுசா பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திமுகவுடைய ஐடி விங் அது ஒரு கும்பலாக செயல்பட்டு ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பல வீடியோக்கள், பல யூடியூப் சேனல்கள் புட்டீசல் மாதிரி முளைச்சி நமக்கு எதிரான பரப்புரைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம ஒரு சில பேர் தான் அவர்களுக்கு எதிராக நம்முடைய பதிலையும் நம்முடைய கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறோம். அது நிச்சயமாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சாதான் முடியும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஸ்பீச். ஏறத்தாழ 910 நாட்களாக இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராடி வருகிறார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, எதனால போராடுறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ள பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலம், அந்த மக்களுடைய விவசாய நிலங்கள், நீர் ஆதாரங்கள் அத்தனையுமே அபகரித்து, அத்தனையுமே ஆக்குப்பை பண்ணி அந்த இடத்துல பசுமை விமான நிலையம் சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, மாநில அரசு கொண்டு வர இருக்கிறது, அதற்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சோ இது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, விவசாயத்தை பாதிக்குது அப்படிங்கிறதான் அந்த மக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதற்காகத்தான் கடந்த 910 நாட்களாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏறத்தாழ 10 நாட்களுக்கு முன்பாகவே பரந்தூர் மக்களை சந்திக்க இருக்கிறோம், நேரடியாக சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு, அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிக்கு முறைப்படி மனுவை கொடுத்திருந்தாங்க. ஆனா மனு கொடுத்தது பாதுகாப்புக்கு. ஆனா காவல்துறை எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அடக்குமுறைகளை உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு ஏகானாபுரத்துக்கு தளபதி அவர்கள் போகக்கூடாது, அதற்கான அனுமதி இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு மண்டபத்துக்குள்ள அடைச்சி ஒரு கருத்தரங்க மாதிரி இதை நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதா திமுக அரசனுடைய திட்டம். ஆனா அது அத்தனையுமே தகர்த்தறிந்து மிக எழுச்சியாக மக்கள் மத்தியில நின்று மக்கள் மத்தியில மிக எழுச்சியாக தைரியமான ஒரு ஸ்பீச்சை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நேத்து வரைக்கும் தளபதி அவர்கள் மேலையும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் இவங்களால முடியுமா, திமுகவை எதிர்த்து களம் கண்டுருவாங்களா, இவங்களால முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்க இன்னைக்கு தன்னுடைய நிலை மாறி தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு அத்தனை ஆளுமைகளோடும் அத்தனை திறமைகளோடும் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற சர்டிபிகேட் இன்னைக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு தளபதியினுடைய ஸ்பீச். அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, லைவாவே பல பேர் பார்த்திருப்பீங்க. என்ன பேசினார் அப்படிங்கிறதுடைய சாராம்சத்தை சின்னதாக ஒரு விளக்கத்தின் மூலமாக சொல்லிடணும். முதல்ல மாநாட்டு தீர்மானம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக பரந்தூர் மக்களுக்காக போடப்பட்ட அந்த தீர்மானத்தை விளக்கி பேசினாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய கள அரசியலை விவசாயிகளுடைய மத்தியில தான் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பரந்தூர்ல இருந்து தன்னுடைய முதல் கள அரசியலை தளபதி அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள்.
உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொல்லி தெளிவாக பறைசாட்டி இருக்கிறார். அதே மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையம் அதால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி பேசியிருந்தாரு. நேற்று வரைக்கும் சென்னையில இருந்தவங்க எல்லாம் இது காஞ்சிபுரத்தினுடைய பிரச்சனை தானே, இங்க காஞ்சிபுரத்துல பரந்தூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை, அவங்க தானே போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வை தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்ன பேசினார் அப்படின்னா, இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் சென்னையில இந்த பருவநிலை காலநிலை அதிக வெப்பத்தின் காரணமாக, இந்த அதிக மழைப்பொழிவின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதனுடைய மிக முக்கியமான காரணமே சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலங்கள்ல இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை ஆக்கிரமிப்பு செய்வதுதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி. அப்ப சென்னை இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் வெள்ளக்காடாகி வெள்ளத்துல மூழ்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு தான் மிக முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அந்த இப்பவே இந்த சூழல்ல இருக்கு அப்படின்னா இன்னும் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா இன்னும் சென்னையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சென்னையை சேர்ந்த மக்கள் சிந்திக்கணும். நம்ம சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கிறோம், நம்ம பெரிய அடுக்குமாடி கட்டடத்துல இருக்கிறோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், எங்கேயோ இருக்கக்கூடிய விவசாயிக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய இழப்புல உங்களுக்கும் சரிபாதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிறத தளபதி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவை வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய இந்த நாடக அரசியல், மக்கள் விரோத அரசியலை தெளிவாக மக்கள் மத்தியில எடுத்துரைத்திருக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது 8 வழி சாலையை எதிர்த்தீங்க, எதிர்கட்சியாக இருக்கும் போது அதானி காட்டுப்பள்ளி அந்த துறைமுகத்தை எதிர்த்தீங்க, மக்களுக்காக நின்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு விவசாயிகளுக்கு எதிராக நிக்கிறீங்களே, இது என்ன நாடக அரசியல்? நாடக அரசியல்ல மக்களை நம்ப வைக்கிறது மாதிரி நடிக்கிறதால நீங்க பெரிய கில்லாடி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தான். அதே மாதிரி தமிழகத்தினுடைய அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் மக்களை எப்படி 2 விதமாக பார்க்கிறாங்க அப்படிங்கிற பார்வையையும் தெளிவாக உணர்த்தி இருந்தார். அரிட்டாம்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக அந்த மக்கள் போராடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வருவதற்கு தமிழக அரசாங்கம் தான் முயற்சி செஞ்சாங்க. மக்களுடைய போராட்டம், மக்களுடைய எதிர்ப்பு வந்த உடனே ஏதோ இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது மாதிரி எக்காரணம் கொண்டும் இங்கே அரிட்டாம்பட்டியில வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், நடத்த விட மாட்டோம் சொல்லி தீர்மானத்தையும் போட்டு அனுப்புனாங்க. இப்போ தளபதி அவர்கள் ஒரு கம்பாரிசனை கொண்டு வரார். நீங்க அரிட்டாம்பட்டியில விவசாயிகளுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் போட்ட நீங்க ஏன் பரந்தூர் மக்களுக்காக பேசல? ஏன் பரந்தூர் மக்களுக்காக இந்த திட்டத்தை கைவிடுவேன்னு சொல்லல? அவங்களும் நம்ம மக்கள் தான், இவங்களும் நம்ம மக்கள் தான். அப்ப அவர்களை ஒரு கண்ணால பாக்குறீங்க, இவர்களை இன்னொரு கண்ணால பாக்குறீங்களா? இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதை தெளிவாக பேசியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்ட களத்துல நான் வருவதற்கு எவ்வளவு தடை இருந்தது, எனக்கு ஏகனாபுரத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது. நாமளும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஏகனாபுரம் பாகிஸ்தான்ல இருக்குதா இல்ல காஷ்மீர் பார்டர்ல இருக்குதா? அந்த மக்களும் அவ்வளவு சொல்றாங்க. போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அங்க போகக்கூடியவங்களுக்கு தனியா அதுக்குன்னு சொல்லி டோல்கேட் மாதிரி போட்டு அங்க போகக்கூடியவங்களை முழுக்க விசாரிக்கிறது. ஒரு போராட்ட களத்துல போராடக்கூடிய மக்கள் மத்தியில போய் பேசுறதுதான் சிறப்பாக இருக்கும். அதற்கு கூட அனுமதி இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு, அந்த போராட்ட களத்துக்கு தளபதி அனுமதிக்காம ஒரு மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் அடைச்சிட்டோம்னு சொன்னா இந்த இது ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு கருத்தரங்கு மாதிரி மாறிடும், மக்கள் எழுச்சி இருக்காது. இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை அவார்டு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சிம்பிள் நிகழ்ச்சியா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதன் காரணமாகவே அந்த பகுதிக்கு தொண்டர்கள் வருவதற்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி தொண்டர்கள் வந்தார்கள். அந்த ஏகனாபுரம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கூடி மிக பிரம்மாண்டமாக, மிக எழுச்சியோடு அந்த போராட்டம் நடைபெற்றது. தளபதி அவர்கள் சொல்றாரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன், கடைசி வரையில் இந்த போராட்டத்தில் உங்களோடு நிற்பேன், இந்த பரந்தூர் மக்களுக்காக சட்ட போராட்டம் வரையிலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. இத சம்பந்தமாக மக்கள் மத்தியில பல்வேறு சேனல்கள் சார்பாக பேட்டி காணப்படுகிறது. எத்தனையோ அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அங்க போயிருக்காங்க, மாட்டு கருத்து கிடையாது. ஆனா மக்கள்
அவர்களுடைய பேச்சுல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கிறது. தளபதியை நம்புறோம், தளபதியை நாங்க நம்புறோம், அவர் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய சந்தோஷம். திமுக எங்களை ஏமாத்திருச்சு, ஆனா தளபதியை நாங்க நம்புறோம், அவர் எங்க கூட கடைசி வரைக்கும் நிப்பாரு, அவர் வரணும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திமுகவை எதிர்ப்பதற்கு மிக தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 2016 வரையிலும் திமுக அதிமுகன்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 வருஷம் அரசியல் இருந்துச்சு. அதற்கு பிறகு 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட சில குழப்பங்கள், கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக அந்த கட்சி 2ஆக 3ஆக பிளவுட்டது. பாஜக அதை கபலீகரம் செய்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சாங்க. நாங்க தான் திமுகவுக்கு எதிர் மாற்று அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஒரு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு முயற்சி செஞ்சாங்க. அது ஓரளவுக்கு பலிச்சது. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நாங்க தான் கொள்கை எதிரி, நாங்க தான் சித்தாந்த எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் ஓரளவுக்கு அரசியல் பண்ணி அதனுடைய ஒரு அரசியலும் அவருடைய செயல்பாடுகளும் ஓரளவுக்கு ஒரு பலனை கொடுத்துச்சு. 8% வாக்குகளை வாங்கினார்கள். பிரதானமாக தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி பாஜக வந்துச்சு. பாஜக எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நோட்டாவை தாண்டாத கட்சின்னு சொன்னோம். இன்றைக்கு அவர்கள் ஓரளவுக்கு தமிழக அரசியல்ல பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய சில பிரச்சனைகளை பேசுவதற்கு அதிமுக தயங்கிய காரணத்தினாலையும் பாஜகவோடு அவர்கள் தொடர்பில் இருந்த காரணத்தினாலையும் மக்கள் அதிமுகவை கொஞ்சம் விலக்கி வச்சாங்க. அதனால இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல திமுகவுக்கு நேர் எதிராக யார் இருக்கிறா அப்படிங்கிற லிஸ்ட்ல யாருமே இல்ல. இருக்கிறாங்க, சிதறி போய் ஒரு சரியான வலுவான ஒரு ஆளாக இல்லாம இருந்த காரணத்தினால தொடர்ந்து 2019 தேர்தலில், 21 தேர்தலில், 24 தேர்தலில் திமுக ஜெயிச்சது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட திமுக எவ்வளவு அராஜகமும் அயோக்கியத்தனம் செஞ்சா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனுடைய காரணம் ஒரு நிலையான அரசு வேணும், ஒரு நிலையான ஒரு கட்சி இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவால் அது முடியல, ஆனா திமுக தான் அதுக்கு சரியா வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அத்தனையுமே தவிடு போட்டு யாக்கி திமுகவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்வதற்கு தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழக அரசியலில் தன்னை பறைசாட்டி இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் என்னமோ தெரியல, 2 நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு தளபதி அவர்கள் வரணும், தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை தாங்குது. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த கூட்டணிக்குள்ளாடி குழப்பம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் தான் நிக்கணும். ஆனா காங்கிரஸுக்கு அந்த சீட்டை கொடுக்காம திமுக வஞ்சகம் செஞ்சது, அதுவே அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய கோபமாக இருக்கிறது. அதை நேரடியாக சொல்லாம ஒரு வெளிப்படுத்தலாம், ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி, சின்ன ஒரு சர்ச்சை மாதிரி கிளப்பியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்பவே இப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக தளபதி அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறார்கள், பிரச்சார பயணங்கள் இருக்கிறது, தேர்தல் பயணங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல போகும்போது இன்னும் தளபதிக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஆதரவு கூட இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க பத்திரிகை சந்திப்பு நடத்தலையே, பத்திரிகை சந்திப்பு நடத்தலேன்னு. பத்திரிகை சந்திப்பு தேவையான நேரத்துல நிச்சயமாக பத்திரிகை சந்திப்பும் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நுணுக்கமாக தளபதி அவர்கள் செய்து வருகிறார்கள். தளபதியின் மீது நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். 2026 இந்த மக்கள் விரோத அரசுகளுக்கும் இந்த மக்கள் விரோத கட்சிகளுக்கும் நிச்சயமாக பாடம் போட்ட போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.